ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியாஸ் டெஸ்க். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜாவாவோட பேசிக்கான கான்செப்ட்ஸ் பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஜாவானா என்ன? இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். இது ஹை லெவல், ராபஸ்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், அப்புறம் ஒரு செக்யூரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை டெவலப் பண்ணது சன் மைக்ரோ சிஸ்டம். எந்த இயர்லன்னு கேட்டிங்கன்னா 1995. ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்றவர் தான் ஜாவாவை டெவலப் பண்ணார். ஃபாதர் ஆஃப் ஜாவா. ஒரு ப்ரோக்ராமை சாஃப்ட்வேர்லேயோ ஹார்ட்வேர்லேயோ ரன் பண்ணுறது பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். ஜாவாவில் ரன் டைம் என்விரான்மெண்ட் அண்ட் ஏபிஐ இருக்கிறதுனால ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். சன் மைக்ரோ சிஸ்டம் பொறுத்தவரை 3 பில்லியன் டிவைசஸில் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. அதில் சிலது என்னென்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், மொபைல், ஸ்மார்ட் கார்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் கேம்ஸ். இதோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 4: ஸ்டாண்டர்ட் லோன் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு எடிஷன்ஸ்க்கு வருவோம். ஜேஎஸ்சி, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ். இது எதுக்கு? சாதாரண டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஜேஇஇ, ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். இது காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணி அதில் வர ஹெவி டிராஃபிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஜாவா மைக்ரோ எடிஷன், மைக்ரோன் நேம்லேயே இருக்குது. ஸ்மால் டிவைசஸ் லைக் செட்டாப் பாக்ஸ், ஃபோன்ஸ், ஜேஎம்இ இதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜாவா பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு சும்மா ஒரு கோட் எழுதினோன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகி அவுட்புட் வராது. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். இதில் எக்ஸிக்யூஷன் இன்ஜின், கம்பைலர், செட் ஆஃப் லைப்ரரின்னு 3 இருக்குது. ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டான லாங்குவேஜ் தான். ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸ் கோடை கொடுத்து கம்பைல்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ கம்பைல் கொடுக்குறப்ப ஜாவாவோட கம்பைலருக்கு போகுது. கம்பைலர் இந்த சோர்ஸ் கோடை என்ன பண்ணுவோம்? அப்படியே பைட் கோடாக மாற்றும். ஜாவா விர்ச்சுவல் மிஷினில் பைட் கோடாக மாற்றுது. அடுத்து நம்ம பைட் கோடாக மாற்றினது ஜாவா இன்டர்பிரேட்டருக்கு போகுது. ஜாவா இன்டர்பிரேட்டர் திரும்பி இந்த பைட் கோடை மெஷின் கோடாக மாற்றுது. அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மெஷின் கோடாக மாற்றினதுக்கப்புறமா அது நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. இதுதான் ஜாவா பிளாட்ஃபார்மோட பேசிக் ஒர்க்கிங். ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். சிம்பிளான லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், செக்யூர்ட், டிஸ்ட்ரிபியூட்டட், மல்டி த்ரெடிங், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ். இதோட நம்ம வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஒரு ஸ்மால் ரீகேப். ஃபஸ்ட்டு ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். எடிஷன்ஸ் ஆஃப் ஜாவா 3 எடிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஜாவா பிளாட்ஃபார்ம் பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பற்றியும் ஒரு ப்ரோக்ராமை எப்படி ஈஸியாக சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் பிரியா.